கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதீர்கள், அது உங்களை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பாருங்கள், நீங்கள் அதை வென்று விடலாம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற கடவுளை பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 22/9/2016 செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி. இன்று சஷ்டி விரதம். நல்ல நேரம் காலை 10:45 மணியிலிருந்து 11:45 மணி வரை, மாலை 12 மணியிலிருந்து 1 மணி வரை, ராகு காலம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, குளிகை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, சந்திராஷ்டமம் சுவாதி விசாக நட்சத்திரங்கள். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் உங்கள் பார்வையில்.
அடுத்ததான் நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு உங்களுக்காக. நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையிலே சொன்னார். ஏன்னா திருத்தொண்ட தொகை என்பதுதான் 63 நாயன்மார்களுடைய பட்டியல். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் 8ஆம் நூற்றாண்டு 1200 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அந்த பட்டியலிட்டு தரவில்லை என்றால் நமக்கு அடியார்களை தெரியாது. அப்போது திருமூலரை அவர் எப்படி குறிப்பிடுகின்றார்? 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தவம் செய்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக ஞான பொக்கிஷமாக நமக்கு கொடுத்த திருமூலம், அதுதான் திருமந்திரம். அந்த திருமந்திரத்தை கொடுத்தவர் யார் என்றால் திருமூலர். அவரை நம்பிரான், நம்மாளுங்கிறார், நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று பாராட்டுகின்றார். அப்படிப்பட்ட திருமூலர் எழுதிய திருமந்திரத்திலே 2ஆம் தந்திரத்திலே 12வது தலைப்பு மறைத்தல் துரோபாவம் என்கின்ற ஒரு தன்மை. இதில் ஒரு 10 பாடல் இருக்குது. இந்த மறைத்தல்லாம் என்னன்னு கேட்கலாம். அதாவது எல்லாவற்றையும் செய்துவிட்டு இறைவன் தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார். உதாரணமாக ஒரு திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படம் மிக அற்புதமாக இருக்குன்னு எல்லாம் பாராட்டுறாங்க நடிகரை. ஆனால் அந்த நடிகர் என்ன சொல்லுகிறார்? பாராட்டெல்லாம் எனக்கல்ல, என்னை இயக்கிய இயக்குனருக்குத்தான் பாராட்டுங்கிறார். ஆனால் இயக்குனர் அந்த திரையில் தெரிவதில்லை, டைரக்டர் தெரிய மாட்டார். ஒரு நல்ல பாட்டை கேட்கின்றோம், ஆஹா அற்புதமான பாடல் என்று அதில் பாடியவரை பாராட்டுறோம். பாடியவர் சொன்னார், என்ன பாராட்டாதீங்க, இசையமைத்த இயக்குனரை, இசை இயக்குனரை பாராட்டுங்க என்றார். ஏன்னா இசை இயக்குனர் யார் என்று நாம் கேட்டுக்கொண்டால்தான் தெரியும், ஆராய்ச்சி செய்தால்தான் தெரியும். ஏன்னா அவர் மறைவாக இருப்பார். எப்படி ஒரு திரைப்படத்திலே இயக்குனர் மறைவாக இருக்கிறாரோ, எப்படி ஒரு பாடலை இயற்றி இசையமைத்து வெளியிடுவதிலே அந்த இயக்குனர் மறைவாக இருக்கிறாரோ, எப்படி சாம்பாரிலே உப்பு மறைவாக தான் இருக்கும், அதை உணர்ந்து நாக்கில் வைத்து பார்த்தா தான் உப்பு தெரியும். அப்படி பாயசத்தில் இனிப்பும் மறைவாகத்தான் இருக்கும். அப்படி இந்த உலகத்திலே ஆண்டவன் எல்லாவற்றையும் படைத்து காத்து அழித்து மறைந்து இருக்கின்றான், தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டான். இப்போ கோயிலில் இருக்கிற மாதிரி சாமி அப்படி 4 கையோடு வந்தால் நம்ம அவர்கள் விட்டு விடுவாங்களா சாமியை? சாமிக்கு பாதுகாப்பு இருக்கா? முதல்ல ஆலயங்களில் போய் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கடவுள்கிட்ட போய் வேண்டுறாங்க, என்னை காப்பாற்றுப்பான்னு. ஆனால் உண்மை என்ன என்றால், கோயில்களில் மனிதர்களிடமிருந்து ஆண்டவனை காப்பாற்றுவதற்காக அந்த இடத்துல 4 போலீஸை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஆளுங்கள்லாம் சேர்ந்து சாமியை தூக்கிட்டு போடுவாங்கன்னு, கடவுளை தூக்கி கொண்டு போய்விடுவார்கள் என்று கடவுளுக்கு பாதுகாப்பு மனிதர்களிடமிருந்து. எனவே இறைவன் மறைந்திருக்கின்றான். உள்ளத்து ஒருவனை உள்வுரு சோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உருவு அறியாதே. உள்ளத்துக்குள்ளேயே இறைவன் இருக்கான்னு சொன்னார். பல பாடல்களிலே வலியுறுத்தி சொல்லுகிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் 5ம் காளாமணி விளக்கு. உன் சீவனுக்கு பக்கத்திலே, உள்ளத்துக்கு பக்கத்திலேயே இறைவன் உரைகிறான். ஆனால் உனக்கு அவன் தெரிய மாட்டான், மறைவாக இருக்கிறான். உதாரணமாக பாருங்க, இந்த மின்சாரம் தான் எல்லாவற்றையும் இயக்குகிறது. நான் இப்பொழுது கேமராவுக்கு முன்னிருந்து பேசுகிறேன், நீங்கள் உங்கள் வீட்டு தொலைக்காட்சியில் முன்னிருந்து பார்க்கிறீர்கள். இப்பொழுது வெளிச்சம் வருகிறது மின்சாரத்தாலே. அதே மின்சாரம் தான் காற்றை கொடுக்கிறது ஃபேனில், அதே மின்சாரம் தான் ஒளியை கொடுக்கிறது மைக்கில். ஆனால் மின்சாரம் என்பதை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அதனுடைய மற்ற செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கிறோம், மின்சாரத்தை பார்க்க முடியாது. அதுபோல இறைவன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு தான் மறைந்து விடுகிறான். அதைத்தான் சொன்னார், கண் பல காணும் ஆனால் கண் தன்னைத்தான் காணாது. அருமையான உவமை சொன்னார். கண் இருக்குல்ல, இந்த கண் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பார்க்கும்.
ஆனால் கண்ணை பார்க்காதுன்னாரு. கண்ணால் நாம் எல்லா பொருள்களையும் பார்க்க முடியும், ஆனால் நம் கண்ணையே பார்க்க முடியுமா? அப்படி உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் இறைவன் படைத்து காத்து இருந்தாலும் அதை படைத்தவனை பார்க்க முடியாது. அதுபோல மண் என்று சொன்னார். மண் ஒரு ஓமையை சொன்னார். ஒரே மண்ணிலிருந்து பலவிதமான பொருள்களை எல்லாம் செய்கின்றோம். மண் ஒன்றுதான், ஆனால் அதிலிருந்து பலவிதமான பொருள்களை செய்கின்றோம். அந்த பொருள்களுக்குள்ளே மண் தன்னை மறைத்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மண்ணையும் கண்ணையும் ஓமையாக்கி சொன்னார். மண் ஒன்று தான் பல நற்கலம் ஆயிடும் உள் நின்ற யோனிகட்கு எல்லாம் ஒருவனே கண் ஒன்று தான் பல காணும் தன்னை காணா அண்ணலும் இவ்வண்ணம் ஆகி நின்றானே. இறைவனும் இவ்வண்ணம் ஆகி நின்றானே. கண் எல்லாவற்றையும் காணும், தன்னைத்தான் காணாதது போல இறைவன் இந்த உலகத்தையெல்லாம் படைத்து, இந்த உலகத்தையெல்லாம் காத்து, இந்த உலகத்தையெல்லாம் அழித்து, இந்த உலகத்தை தான் இல்லாதவாறு மறைந்து நிற்கின்றான் என்ற ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை திருமூலர் திருமந்திரத்திலே கூறியிருக்கின்றார். தினமொரு திவ்ய பிரபந்தம் உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இருவாட்சின்னு ஒரு மலர் அழகாக இருக்கும், ரொம்ப மென்மையானது. அந்த இருவாட்சி மலரை குழந்தைக்கு சூட்ட வேண்டும் அப்படின்னு யசோதை ஆசைப்படுகின்றாள். அப்படி ஆசைப்படுகின்ற பொழுது சீமாலிகன், மாலிகன் என்பதுதான் அவனுடைய பெயர், கண்ணனுடன் தோழமை கொண்டதனால் ஸ்ரீ என்கின்ற அடைமொழியை பெற்று சீமாலிகன்னு பெயர் பெற்றான். அவனுடன் நடந்த அந்த வரலாற்று நிகழ்வை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பதிவு செய்திருக்கின்றார். அவன் ரொம்ப அகங்காரத்துடன் திரிந்து கொண்டிருக்கின்றான். அகங்காரம் என்றைக்குமே நல்வழிப்படுத்தாது, தீமை வழியில்தான் கொண்டு சேர்க்கும். அகங்காரம் என்றைக்குமே உயர்ந்த நிலைக்கு நம்மை எடுத்து செல்லாது, அதற்கு மாறாக தாழ்ந்த நிலைக்கு தள்ளிவிடும். திருக்குறள்ல அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று நாம் படித்திருக்கின்றோம். அந்த நிலைப்பாட்டில் எம்பெருமானே கண்ணனாக வந்து அவதரித்திருக்கின்ற அந்த இடத்தில் அவனுடன் இணக்கமாக இல்லாமல் அவனையே ஒரு நாள் எச்சரித்து விட்டானாம். எப்படி இருக்கு பாருங்க. நமக்கெல்லாம் சக்தியையும் அறிவையும் கொடுத்த எம்பெருமானையே பார்த்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சூழ்நிலையை இந்த சீமாலிகன் செய்திருக்கின்றான். தோழனா இருக்கிறானே, இவனை ஏதாவது செய்ய முடியுமா, வஞ்சிக்க முடியுமான்னு கேட்டால் இல்லையேன்னு கண்ணன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். அப்பொழுது தானாகவே வந்து விழுகின்ற ஒரு செயலை ஆழ்வார் காட்டுகின்றார். சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய், ஆமாறு அறியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய், ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய், இருவாட்சி பூச்சூட்டவாராய் அப்படின்னு அனுபவிக்கின்றார். இந்த சீமாலிகன் கண்ணனோட தோழமையாக இருந்து கண்ணன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டானான். கடைசியாக ஒரு நாள் கேட்குறான், கண்ணா நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த, ஆனால் சக்கராயுதத்தை பயன்படுத்துகின்ற அந்த வித்தையை மட்டும் கற்றுக் கொடுக்காமல் விட்டு விட்டாயே, அதனால் அதை சொல்லி கொடுன்னானான். கண்ணன் பார்த்தான், இந்த சக்கராயுதத்தை கற்றுக்கொள்வது கற்பிப்பது ரொம்ப கடினமாயிற்றே,
எனக்கே சில நேரத்தில் நழுவிடும் அப்படின்னானா. எப்படி இருக்கு பாருங்க, அவன் ஒரு திருடன் அப்படின்னா இவன் அதுக்கு மேலே திருடன். சொன்ன உடனே அவன் கேட்டானா, என்னால் முடியாதுன்னு ஏதாவது இருக்கா, அதனால் நீ சொல்லி கொடு கண்ணான்னானா சீமாலிகன். இதுதான் நேரம்னு பார்த்தான் கண்ணன், இதுதான் சமயம் என்று எண்ணிக்கொண்டான் கண்ணன். உடனே தன்னுடைய வலது திருக்கரத்தில் இருந்ததான சக்கரத்தை எடுத்து மேலே சுழற்றினானாம். உடனே அது மேலே போய் சுழழுது. சுழண்டு விட்ட அதே சக்கரத்தை மீண்டும் தன்னுடைய திருக்கரங்களிலே ஏந்தி கொண்டானாம். ஏந்தி கொண்ட பிற்பாடு சீமாலிகனை பார்த்து, இதுதான் முறை, இதுதான் வித்தை, இதுதான் சூட்சுமம், நீ படிச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தானாம். உடனே இவன் என்ன பண்ணினான், சக்கரத்தை மேல் நோக்கி வீசினான். சக்கரம் சுழன்று கொண்டே வந்தது. சக்கரத்தை பிடிப்பதற்காக கைகளை காட்ட வேண்டும். கைகளுக்கு பக்கத்திலேயே தலை இருந்திருக்கு. தலையில போய் அந்த சக்கரம் விழுந்தது, தலையை ரெண்டாக்கி விட்டது, உடலிலிருந்து வேறுபடுத்தி விட்டதுன்னு பார்க்குறோம். என்னடா, நண்பனை எப்படி தண்டிப்பதுன்னு யோசித்து கொண்டிருந்தான் இறைவன். ஆனால் தண்டனையை தானாகவே வாங்கி கொண்டான் சீமாலிகன். இதனால தான் கடவுள்கிட்ட போனால் நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். கடவுளுக்கே தெரியும் நமக்கு என்ன தேவை எது தேவையில்லைன்னு, அதனால் அவரே பார்த்து கொடுப்பார். இவன் போயிட்டு எனக்கு இதை கற்றுக்குடுன்னு சொல்லி கடைசியில் உலகத்தை விட்டே போய்விட்டான்னு என்கின்ற அந்த நிலைப்பாட்டினை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் எடுத்து சொல்லி, அப்பேற்பட்ட இறைவன் இந்த திருவரங்கம்னு சொல்லப்படுவதான திவ்ய தேசத்திலே கிடந்த திருமேனியில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான். என்ன கிடந்த திருமேனியுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டால், நின்னவங்க கொஞ்ச நேரம் நிற்பாங்க, கால் வலிச்சா போயிடுவாங்க. அப்புறம் உட்கார்ந்து இருக்கிறவங்க சரி பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் எழுந்து போயிடலாம். ஆனால் படுத்திருப்பவர்கள் அந்த வேலை முடிகிற வரைக்கும் கிளம்ப மாட்டார்கள் என்கின்ற ஒரு உறுதி உண்டு. அப்படித்தான் கண்ணன் திருவரங்கநாதனாக திருவரங்கத்தில் சயன திருக்கோலத்தில் படுத்து கொண்டு சர்வ ஜீவர்களையும் வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லாமல் நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன் என்று படுத்து கொண்டிருப்பதாக நம்முடைய முன்னோர்களான பூர்வாச்சாரியர்கள் அனுபவிக்கின்றார்கள். அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு இருவாட்சி பூவை சூட்ட வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்படுகின்றார். ஆழ்வாருடைய ஆசையும் நிறைவேறியது. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்றைய நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.